ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சீவிங் கிட்டு தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து ட்ராவலிங் சீவிங் கிட்டுன்னு சொல்லலாம், எமர்ஜென்சி சீவிங் கிட்டுன்னு சொல்லலாம். நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு குட்டிக்கோண்டு சீவிங் கிட் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ கண்டிப்பாக வரும். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். சீவிங் கிட் ரெடி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அந்த பாக்ஸ் ரெடி பண்ண ஒரு அட்டையில் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் பாக்ஸ் மாதிரி. இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் இமேஜ் வந்து வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறதுக்கும் எது மடக்கிறது எல்லாம் புரியும். ஓகே, இதில் வந்து ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஆனால் அது எப்படி நான் சரி பண்ணேன் எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதாங்க மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணியும் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலால் வந்து எந்தெந்த இடத்துல மடக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து மடக்கி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், ஏன்னா இமேஜ் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் எது மடக்கிறது எது கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியாது, அதுக்காகத்தான் கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போது மடக்கிறதெல்லாம் மடக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து 2 கார்னரையும் ஒன்றா வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அது வந்து டக்குன்னு யோசிக்காமல் கட் பண்ணியும் எடுத்துட்டேன். அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, மாற்றி கட் பண்ணிட்டேமேன்ட்டு. அதுக்கப்புறமா தான் யோசனை வந்துச்சு, பேப்பரில் வச்சு ஒட்டத்தானே போகிறோம், அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு. திரும்ப அதையும் ஒட்டியிருப்பேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இப்போ அந்த அட்டையை வந்து கலர் பேப்பர் ஒன்று எடுத்து பேக் சைடு ஃபுல்லாக கம் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இப்போ மிஸ்டேக்காக ஒட்டினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பீஸு எப்படி கட் பண்ணணுமோ அதுக்கு அந்த பேப்பரில் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அட்டையும் அதோட ஜாயின் பண்ணி வச்சு ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் ட்ரை ஆக டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்ட் சைஸ்க்கு. இப்போ எக்ஸஸாக உள்ள பேப்பர்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து 2 எண்டையும் ஒன்றா வச்சு ஒட்டிட்டா பாக்ஸ் ரெடி. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து கம் வச்சு வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து செலோ டேப் வச்சு ஒட்டிக்க போகிறேன். கேப் இல்லாமல் கிட்டக்க ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து மடக்கி விட்டு உள்ளே விட்டு அதுலேயும் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, ஏன்னா ஒன் சைடு நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். அவ்வளோதாங்க, பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். திரும்ப இப்போ வந்து இதில் வந்து சீவிங் கிட்டுன்னு எழுதிக்கிறேன். ஒரு சைடு வெறும் சீவிங் கிட்னு எழுதியிருக்கேன், இன்னொரு சைடு சீவிங் கிட்டு லேசி டு ஆக்டிவ்னு எழுதிக்கிறேன். இப்போது பாக்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் எடுத்துக்கிறேன். ஜென்ஸாக இருந்தால் பட்டன் தேவை, லேடிஸாக இருந்தால் ஹூக்கு தேவை. காமனாக ஒயிட் அண்ட் பிளாக் பட்டன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஹூக் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஊசி வச்சுக்கிறேன்.
ஊசி வந்து சும்மா வச்சா இதாகிடும். அதுக்காக வந்து ஒரு குட்டி ஒரு ஸ்பாஞ்ச் பேப்பரு அதை கட் பண்ணி அதில் வந்து ஊசியை ஊற்றி வைக்கிறேன். அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நூல் தேவைப்படும் நம்மளுக்கு. அந்த நூலுக்கு வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாடல் கட் பண்ணியிருக்கேன்னா, அப்போ தான் வந்து க்ரிப்பாக நிற்கும் நூல். இது ஒரு மாதிரி ஸ்பான்ச்சி பேப்பரில் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு அட்டையில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஸ்பான்ச் பேப்பரில் கட் பண்ணிட்டேன். பட் வந்து உள்ளே வைக்கும்போது வளைஞ்சிச்சு. அதனால் நீங்கள் அட்டையில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபிட்டாக நிற்கும். அதுக்காக தான். இது மெஷர்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் அந்த பேப்பரை காமிக்கும்போது அதில் மெஷர்மெண்ட்டு தெரியும். அதை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல் தேவை. நூல் வந்து 2 டார்க் கலர் 2 லைட் கலர் எடுத்துக்கோங்க. காமனாக ஒயிட் அண்ட் பிளாக் தேவைப்படும். லேடிஸ் பிங்க்கு அதுமாரி தேவைப்படும். இப்போ வந்து இது வந்து காமனாக நான் இப்படி ரெடி பண்ணுறேன். இது வந்து உங்கள் பர்சனல் யூஸ். நீங்கள் வந்து லைட் கலராக தான் போடுவீங்கன்னா லைட் கலர் நூலாகவே இதுமாரி சுற்றி வச்சுக்கோங்க. இல்லை நான் டார்க் கலராக தான் விரும்புவேன்னா நீங்கள் டார்க் கலர் நூலாகவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 சுற்று சுற்றுறேன். எதுக்கு அந்த இது பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அந்த க்ரிப்பு நிற்கிறதுக்காக தான் இதேமாதிரி செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு நூல் கண்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்க முடியாது. அதுக்காக தான் இது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு. இது வந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா இது வந்து கொடுப்பாங்க. அதேமாரி கிட்டு லக்ஸுரி ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அதேமாரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேடு வைக்கிறேன். கட்டிங்க்கு தேவைப்படும்ல, அதுக்காக ஒரு பிளேடு வைக்கிறேன். இப்போது அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேக் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு பிளேடு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நூல் அட்டை வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊசி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பட்டன் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேஃப்டி பின்னு, நெக்ஸ்ட்டு ஹூக் எல்லாத்தையும் வச்சு நான் பாக்ஸை மூடி ஒரு டேப் போட்டு மூடி வச்சிடுறேன். ஏன்னா இது எமர்ஜென்சியாக நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் வெளில போகும்போது தான் தேவைப்படும். அதுக்காக இது வந்து பேக்கில் போட்டுருந்தா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது கண்டிப்பாக ட்ராவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எமர்ஜென்சிக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.